ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger in Canada. வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. வீடியோ எடுத்துட்டேன், பட் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டைட் ஸ்கெடியூலுங்க. டைம் எடுத்து வீடியோ எடிட் பண்ணவே முடியல. நிறைய பேர் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி விசாரித்ததுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் இருக்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியாங்கிற ஒரு ப்ராவின்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு ஒரு லாங் ரோட் ட்ரிப் தான் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இருக்கிற ஊருக்கும் அங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து வின்டர் இருக்குங்க. -30, 40லாம் போகும் பீக் வின்டரில். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இங்கே நான் இருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரம் வந்து ஸ்னோ இருந்தாலே பெரிய விஷயம். -1, 2 தொட்டாலே பெரிய விஷயம். இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைஃபு. அங்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் டிரைவிங், அந்த ஸ்னோவோட இருக்கிறது. பட் எனக்கு ரொம்ப டச்சிங் வந்து அங்கே தான் எனக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு அதான் போய் பார்க்க போகிறோம். நானே பயங்கர சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப போய் பார்க்க போகிறேன். ஒரு டைம் இருந்தது அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட மீட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிற வழியில் நேச்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராக்கி மவுண்டன்ஸு சொல்லுவாங்க. அந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் ரோட் ட்ரிப் போகிறீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து நல்லது. பட் நாங்கள் வந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரைடே ஆஃபீஸ் இருந்ததுனால லீவ் எடுக்க முடியல. ஸோ ஒரு 2 o'clock போல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இது பீக் சம்மர்ன்றதுனால சன்செட் வந்து எங்களுக்கு 6 o'clockலாம் இருக்காது. 9:30, 10 வரைக்குமே நல்லா வெளிச்சமாக இருக்கும். அது இன்னொரு ரீசன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த டெஸ்லா காரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ் போகிறது. ஒரு 4 hours ட்ரைவ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 12 hours ட்ரைவ்லாம் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ப்ராவின்ஸ்க்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பிசிலேருந்து ஆல்பர்ட்டா எடுத்துகிட்டு போகிறோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மணி வைஸாக பார்த்திங்க அப்படின்னா, நார்மல் கேஸ் காருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண கேஸோட ப்ரைஸை விட டெஸ்லாவுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜ் போட்டதுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 35% தான் நாங்கள் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மணி வைஸ் இது ஒர்த்து தான். பட் இதில் நிறைய வந்து நெகட்டிவ்ஸும் இருந்தது. சில நெகட்டிவ்ஸ் சில நெகட்டிவ்ஸ் இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போகிற போது சொல்லிகிட்டே போகிறேன். நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது அங்கங்கே நிற்போம் இல்லையா? ஸோ நாங்கள் அந்த ஸ்பாட்டெல்லாம் மோஸ்ட்லி எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷனாக நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நாங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனோம். ஸோ எங்களால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல போய் ஹால்ட் சில நேரங்களில் போட முடியல. பிகாஸ் வந்து அவங்க போடுற இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் எங்கே டெஸ்லா சூப்பர் சார்ஜர் இருக்கோ அங்கே தான் போடுற மாதிரி இருந்தது. அண்ட் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் 30 minutes மினிமம் டு சார்ஜ் இட். லைக் அடுத்த லொக்கேஷன் போகிற வரைக்கும் அந்த சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. மஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் மவுண்டன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் தான் ராக்கி மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராவின்ஸ்லேருந்து அந்த ப்ராவின்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லூப்ஸை ஒட்டி உள்ள இடங்கள்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். மவுண்டன்ஸ் எல்லாமே, அந்த புல் எல்லாமே காஞ்சு போயிருக்கும். நாங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக கேல்கரி போகலங்க. போகிற வழியிலே வேல்மவுண்ட்னு ஒரு இடம், அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். எப்பயுமே நாங்கள் இந்த மாதிரி ரோட் ட்ரிப் போகும்போது இந்த வேல்மவுண்ட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுவோம். லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்பு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஒருவேளை பேன்ஃப், ஜாஸ்பர் இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரேட்டு. பட் வேல்மவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி டூரிஸ்ட் வந்து இங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க. இங்கேருந்து 1.5 hours தான் வந்து பேன்ஃப், ஜாஸ்பர் இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours ட்ரைவ் பண்ணால் நீங்கள் கேல்கரி போயிடலாம். எதர் நீங்கள் கேல்கரியில் ஸ்டே பண்ணிவிட்டு பேன்ஃப், ஜாஸ்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேல்மவுண்ட்டில் பிசிலேருந்து போகிறீங்க அப்படின்னா வேல்மவுண்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேன்ஃப், ஜாஸ்பர் போகலாம். இதில் இன்னொரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, கனடாவில் எப்படி கனடாவுக்கும் டைம் வந்து டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி கனடாவில் ப்ராவின்ஸ் வைஸாகவும் டைம் வந்து டிஃபர் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டாக்குள்ளே போகணுன்னா டைம் எல்லாம் மாறிடும். 1 hour வந்து அவங்க அஹெடாக இருப்பாங்க. நம்ம வந்து 1 hour பிஹைண்டாக இருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டு. பிசி வந்து பிஹைண்டாக இருக்கும், ஆல்பர்ட்டா வந்து அஹெடாக இருப்பாங்க. ஸோ டைமும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கோல்டனை தாண்டி
ஐ திங்க் கோல்டன்லேயே ஆல்பர்ட்டா டைம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் கோல்டன் வந்து பிசிக்குள்ளே இருக்குது, அதுக்கு ஏதோ சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவே எனக்கு புதுசாக தான் தெரியும். ஐ தாட் கோல்டன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு சிட்டிங்க, அதுதான் பார்டர், பிசிக்கும் ஆல்பர்ட்டாக்கும் உள்ள பார்டர். பட் அங்கேயும் வந்து ஆல்பர்ட்டாவோட டைம் ஸ்லாட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கீழே அந்த ரிவர் வந்து போயிட்டே இருக்கும், ஏகப்பட்ட லேக்ஸ் பார்க்கலாங்க சுற்றி. உலகத்திலேயே நிறைய லேக்ஸ் உள்ள நாடுகளில் ரொம்ப பெரிய நாடு வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான நாடு வந்து கனடா தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுவும் அந்த லேக்கோட கலரை பார்த்திங்களா, என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து நீங்கள் ப்ளூ கலரில் பார்க்கலாம், க்ரீன் கலரில் பார்க்கலாம், அதுவும் எம்ராய்ட் க்ரீனில் பார்க்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் போகிற வழியில் இந்த மாதிரி வந்து லேக்கில் நின்று நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கலாம். இந்த லேக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கரெக்டாக எனக்கும் டைம் அமைஞ்சு வந்தது. நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்களா. இந்த லேக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கு. எனக்கு சும்மாவே ட்ரெயின் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வியூவோடு சேர்த்து ட்ரெயின் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா ட்ரெயின், அதுவும் டூரிஸ்ட் ட்ரெயினுங்க. மோஸ்ட்லி இந்த வழியில் வந்து குட்ஸ் பார்க்கலாம். இந்த டூரிஸ்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து சியாட்டல் டு வேன்கூவர் வரும். அது போக வந்து இது வந்து ஒரு ஃபேமஸான ட்ரெயின். இது பார்த்திங்கன்னா வேன்கூவர் டு டொரண்டோ வரைக்குமே போகும். இந்த ட்ரெயினில் போகிறது என்ன எக்ஸைட்மெண்ட்னா, இது கரெக்டாக எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லையும் நின்று போகும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து 3 days ட்ரிப்போ ஒரு 1 week ட்ரிப்போ ஆக்சுவலி வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் டொரண்டோ வரைக்கும் போகலாம். அதாவது இந்த வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து நீங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் வந்து ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி இருக்காது. ஃபுல்லாக வந்து கிளாஸ் விண்டோஸு, கிளாஸ் ரூஃப் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். நாங்கள் யதார்த்தமாக தான் இங்கே நின்று பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தா பயங்கர சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. எனக்கே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே இந்த ட்ரெயின்லாம் பிடிக்கும். அதுவும் இந்த ட்ரெயினில் ஒரு தடவையாவது ரைட் பண்ணிடணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஒரு தடவை செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட $2000 என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் 2000ங்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. இதுக்கு வந்து கார்லேயே போயிடலாம் அப்படின்னு தோணுதுனால போகல. பட் டெஃபினட்டாக ஒன்ஸ் வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பிகாஸ் இது நிறைய ப்ராவின்ஸை கவர் பண்ணிடும். நான் இது வரைக்கும் கனடாவுக்கு வந்து 2 ப்ராவின்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன், பிசி அண்ட் ஆல்பர்ட்டா. பட் இந்த ட்ரெயினில் இப்படியே போனால் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த லேக்கோட பாருங்களேன் அந்த ட்ரெயினை. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ, சுற்றி ஸ்னோ மவுண்டன்ஸ். இது வந்து பீக் சம்மர். அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராவின்ஸில் எல்லா பின்னாடி உள்ள மவுண்டன்ஸ்லலாம் அங்கங்கே ஸ்னோ வந்து இன்னுமே இருந்தது. பிசிக்குள்ளே கிடையாது. பிகாஸ் நம்ம இப்போ ஏற்கனவே ஆல்பர்ட்டா வந்துட்டோம். ஆல்பர்ட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸுங்க. வென் கம்பேர்ட் டு பிசி வந்து இங்கே ஸ்னோ ஒரு 6 மாதம் 7 மாதம் ஸ்னோ ஹெவியாகவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து -30, 40 வரைக்குமே ஸ்னோ வந்து பீக் வின்டரில் வந்து போகும். நாங்கள் ஃப்ரைடே கிளம்பி 2 o'clock கிளம்பி ஒரு 11 o'clock போல் வேல்மவுண்ட் ரீச் ஆகிட்டோம். அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கிளம்பி ஜாஸ்பர் கிளம்பிட்டோம். இது வந்து டோல்கேட்டுங்க. ஜாஸ்பருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இது வந்து செப்டம்பர் வரைக்குமே வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. நேஷனல் பார்க். Hi, good morning. Is it Jasper today? Yeah. And for how long? We are going to be in Jasper today. Then we are heading into Calgary. Okay. Yeah. So that book. Oh, So entry is free until September 2nd. Enjoy your trip. thank you. Thank you. இவர் சொன்ன மாதிரி செப்டம்பர் 2 வரைக்கும் உள்ளே போகிறதுக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. நாங்கள் வந்து கால்கரியில் இருக்கும்போது, அதாவது ஆல்பர்ட்டாவில் இருக்கும்போது இதே மாதிரி ஜாஸ்பர் பேன்ஃபுக்கு வரும்போது ஒருவேளை அது சம்மர் பீரியட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான க்யூ நிற்கும். மணி கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எல்லாம் எரிஞ்சு போன மாதிரி. ஆக்சுவலாக உண்மையிலேயே எரிஞ்சு தாங்க போச்சு. இந்த காட்டுத்தீ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டர்லேருந்து தண்ணிலாம் அடிக்கிற மாதிரி. இங்கே வந்து அது ரொம்ப கொடுமைங்க. இங்கே எவ்வளோ இயற்கை அழகாக இருக்கோ அதை அழிக்கிற மாதிரி வருஷம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எப்படியாவது நடந்துடும். பார்க்குறதுக்கு வந்து பச்சை பசேல்னு புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வின்டர் ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் காஞ்சு போய் நம்ம புல் மாதிரி ஆகிடும், காஞ்சு போன புல் மாதிரி. அது லைட்டாக ஏதாவது தீப்பட்டாலே போதும், மொத்த காடும் எரிஞ்சு போயிடும். இது நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் அவ்வளோ பச்சை பசேல் இருந்த காடுங்க. இப்போ நீங்கள் ட்ரீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் அப்படியே கருகி போய் நின்றுச்சு. இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பாவமாக இருந்தது. பிகாஸ் இதுக்குள்ளே அவ்வளோ அனிமல்ஸ் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இடம்லாம் வந்து
இதுக்குள்ளே வந்து ஒரு 5 லேக்ஸ்லாம் இருக்குங்க. இதுக்குள்ளே நாங்கள் போயிருக்கோம். இந்த லேக்குள்ளே நாங்கள் போகும்போது அடர்த்தியான காடாக இருந்தது. அதாவது நீங்கள் ஒரு 4 ஃபீட்டில் நீங்கள் வந்து யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அடர்த்தியாக இருந்த காடு இப்போ எல்லாமே எரிஞ்சு போயிட்டு எவ்வளோ குச்சியாக நிற்கிது பாருங்களேன். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கூட. நிறையா டைம் வந்து இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து வீடெல்லாம் கூட எரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் எவாக்குவேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, எவாக்குவேட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டு சுத்தமாகவே எரிஞ்சு போயிருந்தது. இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதாவது இது சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆல்பர்ட்டாவில் ஆனால் கூட காற்று காரணமாக இந்த ஃபாக் வந்து பிசிக்கு, அதே மாதிரி பிசி சைடு ஆனால் கூட ஆல்பர்ட்டா சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் வந்து அப்படியே ஃபாக் இந்த சென்ஸ் ஸ்மோக்கே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்மோக்காகவும் எவாக்குவேஷன் பண்ணுவாங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. நிறைய வைல்ட் லைஃப்ஸ் வந்து இதில் காணாமல் போயிருக்கும். நாங்கள் ஒரு வழியாக அந்த ஜாஸ்பர் ஸ்கை ட்ராம்க்கு வந்தாச்சு. இதுலேருந்து மேலே போய் ஒரு மவுண்டனில் வியூ இருக்குன்னாங்க. நான் இது வரைக்கும் ஜாஸ்பர் வந்திருக்கேன். பட் இந்த ஸ்கை ட்ராம் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பழனி கோயிலெல்லாம் ஒரு ரிஞ்ச் மாதிரி சம்திங் இருக்கும்ல, அது வந்து தரையிலே போகும் இல்லையா, இது வந்து மேலே போகும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஒரு மவுண்டைன் இருக்கும். அந்த மவுண்டனுக்கும் இது நம்ம ஏற்கனவே மவுண்டனில் தான் இருக்கும், அந்த மவுண்டனுக்கும் மேலே ஒரு மவுண்டனில் போகிற மாதிரியான ஒரு இது. அங்கேருந்து வந்து வியூஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் கீழே இருந்து போகிற வரைக்கும் கூட அந்த மலை எரிஞ்சது அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டாக தெரிலங்க. மேலே போக தான் ஐயோ கடவுளை என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படி சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடு ரொம்ப நார்மல், அதே மாதிரி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது அப்படி தான். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சம்மரில் பார்த்திங்கன்னா ஏதாவது சின்னதாக ஒரு புகை தெரிஞ்சால் கூட உடனே அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபயர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், சின்னதாக ஏதோ புகைச்சல் வரும். அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பாபிக்யூலாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த ஏரியாவில் நீங்கள் இங்கே போனால் தான் பாபிக்யூ பண்ணலாங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. அதெல்லாம் மக்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன தீ மொத்த காட்டையுமே அழிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவே வந்து மக்கள் வந்து இருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஒரு பாதிக்கு மேலே இந்த மவுண்டைன் வந்து எரிஞ்சே போயிடுச்சு. அதே மாதிரி இப்போது நான் வந்து சவுத்துலேருந்து வந்திருக்கேன் இந்தியாவில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டைன் இருக்கும், ரொம்ப அப்படி நெருக்கமான மவுண்டைன்ஸ் இருக்குது. மேபி கொடைக்கானல் அந்த பக்கம் போனால் பார்க்கலாம். பட் இங்கே மோஸ்ட்லி எல்லா மவுண்டனுமே ஒன்று ஒட்டி ஒன்று பயங்கர க்ளோஸாக தான் இருக்கும். எந்த மவுண்டன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே இறங்குதுன்னே தெரியாது. அதே மாதிரி கொடைக்கானல் மவுண்டன், ஊட்டி மவுண்டன்லாம் நீங்கள் வந்து இந்த ஹேர்பின் பென்ஸு இப்படி வளையணும் அப்படி வளையணும்னு இருக்குல்ல, இங்கே வந்து மலை மேலே ஏறுறதே தெரியாதுங்க. ஏதோ வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கே சுற்றி எல்லா மவுண்டைன்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே ரூட் இருக்கும். பட் ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்காது. ஏதோ மலைக்கு இடையிலையே போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம டாப்லலாம் ஏற மாட்டோம். அந்த மலையில் இப்போ போகிற வழியில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருந்ததுன்னா அங்கே ஒரு சிட்டி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஊரே அமைஞ்சிருக்கும். இங்கே உள்ள ட்ரீஸ்லாம் பார்த்திங்களா, இது வரைக்கும் ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஒன்றும் நெருப்பு பத்தலை போல். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், எல்லாம் வந்து அவ்வளோதான் கருகி போயிடுருக்கா. இது ஃபுல்லாகவே வந்து அப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிருக்கு. ஃபயர் ஆகாதது கீழே மட்டும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஃபயர் ஆகலை. இப்போ நம்ம வந்த ரூட்டும் நிறைய ட்ரீஸ் வந்து எரிஞ்சு போயிருந்தது. ஏறும்போதும் பார்த்திங்கன்னா கீழே உள்ள புல்லுலேருந்து மேலே உள்ள மரம் வரைக்கும் வந்து பயங்கரமாக எரிஞ்சு போயிருக்கு. இப்போ இதிலேருந்து அனிமல்ஸ்லாம் என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி தப்பிச்சு வேறு எங்கேயாவது போயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து செத்து போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப, ஏன்னா இந்த இடம்லாம் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். திஸ் இஸ் நாட் மை ஃபஸ்ட் டைம். இந்த ரூட்டில் வந்து நாங்கள் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். பட் இப்போ பார்க்கல மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி. ஒரு 10 மினிட்ஸ் இந்த ட்ராமில் வந்து மேலே போயிட்டே இருந்தோங்க. இதுவரை கூட கொஞ்சம் பயமாக இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் கூட ஒரு மரம் இருந்து அது வந்து எரிஞ்சு போயிருந்தது. பட் இந்த நமக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரு சின்ன மலை, அதுக்கும் மேலே ஒரு மவுண்டன் இருந்தது. அதையும் நோக்கி அந்த ட்ராம் போகும்போது பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. பிகாஸ் அது மவுண்டன் மாதிரி இல்லாமல் ஏதோ கல் குமிச்சு வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. வெறும் பாறை தான் இருந்தது. அந்த பக்கம் ஒரு மரமோ செடியோ ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக பாறையாக இருந்தது. இப்போ இது வரைக்கும் ஓகே, ஏன்னா மரம் இருக்குது, அஃப்கோர்ஸ் அது எரிஞ்சு போயிருக்கு. அதோ மேலே ஒரு மலை தெரியுதா, அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா பக்கத்தில் கீழே ஃபுல்லாக ஒரே வந்து பாறையாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கே ஐயோடா இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த மலை உச்சியில் ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதில் தான் இந்த வயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் நம்மளையும் தாங்கிட்டு மேலே கூட்டிகிட்டு போகுது. இதோ கீழே தெரியுதில்ல, அது வந்து ரூட்டு. நிறைய மக்கள் வந்து இங்கே ட்ரக்கிங் மாதிரி மேலே ஏறியே நடந்தே வராங்க. நான்லாம் நினச்சேன் அம்மாடி நம்மளெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ட்ரையல்
பார்த்து தான். இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்குறது வந்து கீழே உள்ள வியூ, அந்த தண்ணி மாதிரி போகுது இல்லையா, அந்த நதி மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கிளேசியர் வந்து உருகி அதுலேருந்து வர தண்ணி இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு நல்ல க்ரீன் கலரில் இருந்தது. அந்த கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தார், எந்த வாட்டர் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். கிளேசியர் இஸ் நத்திங் பட்டுங்க, ஒரு இடத்துல ஸ்னோ வந்து விழுந்து விழுந்து அது அக்குமுலேட் ஆகி அது உருகாமல் கிட்டத்தட்ட பல வருஷ கணக்கில் பல 1000 வருஷமாக அந்த ஸ்னோ தேங்கி இருந்து அதுலேருந்து உருகி வர்றதான் இந்த வாட்டர். உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்னா? நம்ம இந்த கிளேசியருக்கும் போய் பார்க்க போகிறோம். அந்த பனி விழுந்து உருகாமல் நிற்கும் இல்லையா, அந்த கிளேசியரே நம்ம ரொம்ப போய் பார்க்க போகிறோம். இது முடிச்சுட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம். வீடியோவை கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம அவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்க்குறோம். நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டினதுனால உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மவுண்டன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் இந்த ட்ராம்பில் வந்து நம்ம வந்து போனோம். அதில் வந்து ஹாஃப் ஆஃப் தி மவுண்டன் வந்து நல்ல காடு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஹாஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கல் குவியலாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கல மற்ற மவுண்டன்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு. இதில் என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம நடந்தும் இதுக்கப்புறம் உள்ள மலைக்கு வந்து நம்ம நடந்து போகலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். இதை எங்கே வந்து கட்டி வச்சுருக்கானுங்க பார்த்திங்களா, இது இங்கேருந்து அப்படியே டபக்குன்னு பிச்சுட்டு வந்துடும் போல் இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம எல்லாமே அப்படி தான் யோசிக்கிறது. ஏன்னா இந்த ஒரு பில்டிங் மட்டும்தாங்க அப்படி இருந்தது. இதில் தான் அந்த வயர் எல்லாமே கரெக்டாகி அந்த ட்ராம்ப் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து காரணம் வந்து இந்த வியூக்காக தான். செம்ம வியூ, சுற்றி இந்த மவுண்டன்ஸ் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இதுலேருந்து அதுவும் அங்கே தெரிகிற அந்த உச்சி வரைக்குமே வந்து பாதை இருக்குது. மக்கள் வந்து ட்ரெக்கிங் மாதிரி ஏறி போயிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் ரிட்டர்ன் வந்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, யாருக்காவது வந்து கொஞ்சம் ஆஸ்துமா அந்த மாதிரிலாம் ஃபீல் இருந்தால் போகாதீங்க அப்படின்னாங்க. நாங்கள் யோசித்தோம், பிகாஸ் நாங்கள் இப்போ தான் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளோ தூரம் ஏறிட்டு திரும்ப இறங்கிட்டு இன்னும் அடுத்தடுத்த இடம்லாம் பார்க்கணும் இல்லையா, அது வந்து முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு வி தாட் ஓகே இங்கேயே இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகுது இல்லையா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மவுண்டனில் தான் ட்ரக்கிங் மாதிரி போய் அந்த உச்சி வரைக்கும் போகலாம். போக 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 பயங்கர காற்று வேற. இங்கே ஸ்னோ எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி வெயில் சுல்லுன்னு அடிச்சுது, பட் இருந்தால் கூட இந்த ஸ்னோ வந்து உருகாமல் அப்படியே இருந்தது. பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்னோ தான் அப்படியே இருந்தது, உருகாமல் அங்கங்கே இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மவுண்டனோட தொடர்ச்சி அது எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மேப் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம், இங்கேருந்து இந்த மவுண்டன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுது, இங்கே என்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்னோ வந்து அப்படியே ரொம்ப கட்டியாகி பைலாயெலாம் இல்லை, கையில் எடுத்தோன்னே வந்தது. பட் ஆனால் உருகவே இல்லை, ரொம்பவும் குளிரில் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் தாட் இது உருகிடும் அப்படின்ட்டு. மேபி இருந்ததெல்லாம் உருகி இது வந்து பீக் சம்மர்லேயே இந்த ஸ்னோ இருக்குது அப்படின்னா வின்டரில் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் இங்கே எவ்வளோ ஸ்னோ அக்குமுலேட் ஆகிருக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு வின்டரில் இதை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் நடக்கலாம் முடியாது, இது ஃபுல்லாகவே மூடி இருக்கும் ஸ்னோவில். ஏன்னா இது ஏரியாவே அந்த மாதிரி ஏரியா தான். இங்கேருந்து வியூ பார்த்திங்களா, இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் சுற்றி காடு தான். அப்படியே விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. நம்ம ஊர்லலாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைலாம் சொல்லுவாங்களே, மேபி அது கூட இப்படி தான் இருக்குமோ என்னமோ. எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம ஊர் சைடு நான் பெருசாக சுற்றினதில்லை, போனதெல்லாம் கொடைக்கானல் ஊட்டி மலை தான். பட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேபி இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கே முடியுதுன்னே தெரியாமல் எங்கே திரும்பினாலும் ஒரே மலை தான். அந்த மலை மேலே ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ வந்து இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது வியூ பார்க்குறதுக்கு. இங்கேருந்து எல்லா ஊருமே தெரிகிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு பெஞ்ச் போட்டிருந்தாங்க. நிறையா ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா பிக்சருக்காகவே வச்சுருந்தாங்க. நம்ம இருக்கிற இடத்துலாம் வந்ததுக்கு நினைவாக பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து மேபி மேலே இன்னும் ஏறி அந்த ட்ரக்கிங் பண்ணி போயிருந்தால் இன்னுமே அழகாக இருந்திருக்கும். பட் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க கூட, ஸோ போகிறது கஷ்டம் அப்படின்றதுனால நாங்கள் அதை ட்ரை பண்ணல. ஸோ நாங்கள் அந்த ட்ராம்பில் வந்து இந்த இடத்த மட்டும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ட்ராம்ப் நம்ம ஏறுற இடம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சுவீனியர் ஷாப் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அது உள்ளே வந்து தான் வெளில போகிற மாதிரி வேறு வச்சுருப்பாங்க ட்ரிக்கா மார்க்கெட்டிங் பிளானு. ஏன்னா உள்ளே வந்து அந்த கிட்ஸ் எல்லாம் சமாளித்து வெளியில் போய் ஏறுறதே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழியாக கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பாட்டை நோக்கி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இது என்னோட டர்ன். ஸோ நான் தான் ட்ரைவ் பண்ணேன். ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் அவங்க மட்டுமே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நான் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்து எப்படி புக்கை எடுத்து படித்தோன்னு தூக்கம் வருதோ அதே மாதிரி இந்த மாதிரி லாங் ட்ரைவ்லாம் போய் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோன்னு தூக்கம் வந்துடும். நம்ம
மோஸ்ட்லி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவும் குடிக்க மாட்டேன். பட் ஆனால் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது மட்டும் பக்கத்தில் வந்து ஸ்ப்ரைட்டோ இல்லை ஏதோ சோடாவோ ஒன்று குடிச்சு நான் வந்து முழிச்சுப்பேன், இல்லைனா பபிள் கம் போட்டுப்பேன். எத்தனை பேர் என்ன மாதிரி ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு டிரைவிங் ஓகே, பட் ஆனால் எனக்கு ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு மாதிரி ஜாலி மூட் வந்து தூக்கம் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து சூவிங்கம் போட்டுகிட்டே ட்ரைவ் பண்ணுறது எல்லாம். நான் இந்தியாவிலேயும் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது கிடையாது. ரீசன் என்னென்னா, இந்தியாவில் வந்து நிறைய பேர் எங்கேருந்து எப்போ வருவாங்க, எங்கே வந்து ஊடால விழுவாங்கன்னே தெரியாது. அதனால் நம்மளோட பிரெயின் நம்மளை அறியாமே அலர்ட்டாகவே இருக்கும். இங்கே அப்பெல்லாம் கிடையாது. 120, 100 இந்த ரோட்டில் பாருங்களேன். நான் என் சைடு இப்போ யாருமே வரப்போகிறது கிடையாது. நான் வாட்டுக்கு அப்படியே போகும்போது நம்மளை அறியாமல் ஏதாவது வேறு ஏதாவது யோசிக்க ஆரம்பித்து நான் அப்படியே ஒரு ஸ்லீப் மோடுக்கு போயிடுவேன். ஏதாவது பாட்டு ஓடிட்டுருக்கும், இல்லை அந்த ஞாபகத்துக்கு போயிடுவேன். ஸோ அதனால் நானே ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளை நம்பி ஒரு 4 உயிர் உள்ளே இருக்குது, பத்திரமா விட்டு சொல்லிகிட்டே ட்ரைவ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த வேலை தான் எனக்கு எப்போயுமே நடக்கும். பட் இது ரொம்ப லாங்குன்றதுனால தான் நான் வண்டி எடுத்தேன். இல்லைன்னா மோஸ்ட்லி அவங்க தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. சரி, கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் வேணுங்கிறதுனால மாறி நான் 2 hours, அவங்க 2 hours, இல்லை இந்த லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷன் வரைக்கும் நான் அந்த மாதிரி மாறி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது லாங் ட்ரைவ் வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ 2 பேர் நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்க சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லது கிடையாது. இப்போ ஆக்சுவலி இந்த வீடியோஸ் வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடிட் பண்ணி எல்லா விதமான வெதர் சேஞ்சஸும் சரி, எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்பும் கவர் பண்ணி நான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த 12 hours பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான கிளைமேட் நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு ஸ்னோ வரும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஆகும், திடீர்னு பயங்கர சன்னியாக இருக்கும், ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், ஃபாகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வெதர் சேஞ்சஸையுமே நீங்கள் பார்த்துடலாம். அதே மாதிரி எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப் சேஞ்சஸுமே பார்த்துருக்கலாம். நீங்கள் வீடியோட இனிஷியல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரை பிளேஸாக, மவுண்டெயின்ஸ் தான், பட் ஸ்டில் அது ட்ரையாக இருக்கும். ஏதோ பாலைவனத்தில் புல் முளைச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆல்பர்ட்டாவில் வந்துட்டிங்க அப்படின்னா இப்படி சுற்றி மலைகளும் இந்த மாதிரி சைடில் ஓடுற நதி, அதுக்கப்புறம் லேக்குன்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் பிட்டு கவர் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளேசியருக்கு தான் போகிறோம். அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நான் 3rd டைம் போகிறேங்க. அதுக்கும் நான் ஃபஸ்ட் டைம் போனதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே சொல்கிறோமே ஆக்சுவலாக பூமி வெப்பமயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அங்கே நல்லாவே தெரிஞ்சுது. பிகாஸ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அந்த பனி வந்து நிறையவே உருகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் முன்னாடி போகும்போது ரொம்ப ஃப்ரண்ட்லேயே அந்த ஸ்னோ வந்து அக்குமுலேட் ஆகிருந்தது. பட் இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் போய் தான் அதை பார்க்குற மாதிரி இருந்தது. நம்ம அதெல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறதெல்லாம் தான் ராக்கி மவுண்டன்ஸ். நீங்கள் ஆல்பர்ட்டான்னு போயிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணோன்னே இதை தான் வந்து டிஃபால்ட் பிக்சராக வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து நம்ம ரொம்ப பக்கத்துலேயே நெருங்கிட்டோம் கிளேசியர் கிட்ட. நான் அதனால தான் உங்களுக்கு நிறைய ஸ்னோ தெரியுதா மவுண்டைன் ஃபுல்லாக. இப்போ வந்து உங்களுக்கு சைடில் பார்த்தோன்னே தெரியும். ஆக்சுவலாக இப்போ சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த கிளேசியர் உருகி அதுலேருந்து வர தண்ணி தான் அந்த மாதிரி நதி மாதிரி ஓடுது. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்காக, ஒரு 5000-6000 வருஷ கணக்காக வந்து இந்த மாதிரி பனி விழுந்து அது உருகாமல், அதாவது அப்படியே அக்குமுலேட் ஆகி ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயராக அக்குமுலேட் ஆகி இருக்குது. அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அங்கே நம்ம நார்மலாக நம்ம கார்லலாம் போக முடியாதுங்க. அதுக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் அந்த பஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி உயரம் உள்ள ஒரு வீல் உள்ள ஒரு பஸ்ஸு, அதுதான் நம்மளை அந்த கிளேசியருக்கே கூப்பிட்டு போகும். பிகாஸ் நார்மலாக விழுக்கிற ஸ்னோலேயே நம்மளால் வண்டியில் ஓட்டிகிட்டு போனால் அவ்வளோதான் முடிஞ்சுது, நம்மளால் ட்ரைவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி அக்குமுலேட் ஆகிருக்கிற ஸ்னோக்குள்ளெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுனா அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு வீல் வச்ச ஒரு பஸ் இருக்கும். அதில் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ இது பேர் கொலம்பியா ஐஸ் ஃபீல்டு. இங்கே வந்து நம்ம டிக்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு பேக்கில் தெரியுதுல்ல, அதுதான் அந்த வாட் இஸ் தட், அந்த கிளேசியர். இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அது ஸ்னோவாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடிக்கடி வரவங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இது வந்து என்னோடய 3rd டைம். இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து தூரமாக பார்க்கல ரொம்ப சின்னமாக தெரியுதுல்ல. ஆக்சுவலி நான் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எறும்பு மாதிரி தெரியும். அவ்வளோ பெரிய பஸ்ஸே வந்து எறும்பு மாதிரி தெரியும். ஏன்னா அது அவ்வளோ டிஸ்டன்ஸில் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கொலம்பியா ஐஸ் ஃபீல்டு, இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பஸ் கொடுப்பாங்க. அந்த பஸ்லேருந்து நீங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு போகணும். அங்கேருந்து இன்னொரு பஸ் சேஞ்ச் ஆகும். அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? அதோ அந்த குட்டி குட்டியாக தெரியுறதெல்லாம் பஸ் போதில். அந்த பஸ்ஸில் ஒரு டயரே 7 feet 8 feet இருக்கும்னா அந்த பஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும். அங்கே போய் நம்ம அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம அந்த ஐஸ் ஃபீல்டுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம் இருந்ததுங்க. சம்மர்னாலேயும் ஒருத்தரில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட்டில் வந்து இந்த பஸ்லேயே, அதாவது இப்போ நம்ம ஏற போகிற பஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் ஃபீல்டுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஐ மீன் கொலம்பியா ஐஸ் கிளேசியருக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. இது போக ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். அங்கேயும் 2
இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கிளேசியர் பார்த்துருவோம். ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பஸ்ஸு, நல்லா விண்டோஸ்லாம் கண்ணாடியில் யூஸ்வலாக நம்ம வந்து டூருக்கெலாம் போவோம் இல்லையா, அந்த பஸ் தான். இது ஒன்றும் ஸ்பெஷல் பஸ் கிடையாது. பட் இங்கேருந்து போய் அந்த ஐஸ் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறுவோம்ல, அதுதான் வந்து ஸ்பெஷல் பஸ்ஸு. இந்த சென்ஸ் லைக் அதோட டயர்லாம் பயங்கர பெருசாக ஸ்னோவில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக லாங் வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போயே வந்து கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்க போகுது. ஐ மீன் ஈவினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் டைம் எடுக்க ரொம்ப வந்து கோல்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து ரொம்ப நேரம் ட்ரைவ் இல்லைங்க. நான் ஆப்போசிட்டில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த கிளேசியருக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி போய் இன்னொரு பஸ் மாறிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அகெயின் திரும்ப இதே பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போய் பார்க்கலாம். நான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். பிகாஸ் இதுவே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. இப்போ போய் நம்ம கிளேசியர் பார்க்கலாம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் பல ஆயிரம் வருஷமாக ஸ்டோர் ஆகிருக்க ஸ்னோவை பார்க்க யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்ல. ஸோ அதனால் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பியாச்சு. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்ப வரேன். ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ், அவங்களோட வெஹிக்கிள். இங்கேயும் ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே தான் நான் சொன்ன அந்த பெரிய டயர் உள்ள வண்டி இருக்குது. அது எல்லாமே ஒரு எல்லோ கலர் பஸ். அது வந்து பஸ்ஸு தான். அதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அந்த ஸ்னோலையே ஏற்றிட்டு போகிற மாதிரியான grip உள்ள டயர்ஸ் வந்து தே ஆர் யூஸிங் இட். நான் இது கூட உங்களுக்கு கடைசி, அதாவது இதெல்லாம் ரீசெண்டாக அவங்க வந்து கண்டுபிடிச்சி ரீசெண்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறது. இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்னோவில் ஊட்டிட்டு போகிறதுக்காக ஒரு வண்டி வச்சுருக்காங்க. அதையுமே அங்கே சும்மா நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, சும்மா ஷோக்காக. இப்போ வந்து அதை அப்கிரேட்லாம் பண்ணிவிட்டு பஸ் மாதிரி நிறைய பேர் டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான செட்டப்பில் வந்து வச்சுருக்காங்க. இனிஷியலாக அவங்க யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பீரங்கிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது ஒரு டயர்ஸ்லாம். அதை நான் டயர்னே சொல்ல முடியாது, இந்த பீரங்கிக்கு செயினாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் அதையும் கடைசியாக லிங்க் பண்ணுறேன். ஒரு வழியாக செகண்ட் ஸ்டாப்பிங்க்கும் வந்தாச்சுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் பஸ் பிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பஸ்க்காக நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவை இருக்காது. பிகாஸ் வந்து இங்கேருந்து பண்ணும்போதே அவங்க வந்து இந்த பஸ்ஸில் ஒரு 50 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பஸ் இருந்தால் மட்டும் தான் அங்கேருந்து இங்கே விடுவாங்க. ஸோ இங்கே வந்து க்ரௌடை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ நான் இறங்கின உடனே நெக்ஸ்ட் பஸ் வந்து எங்களுக்கு ரெடியாக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த பஸ்லேருந்து இறங்கினோடனே டக்குன்னு அதில் ஏறுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஐ மீன் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க அந்த பஸ்ஸு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நாங்கள் போனது வந்து கனடா ஃப்ளாக் மாதிரியே ஒயிட் அண்ட் ரெட்டில் இருந்தது. டயரோட வித்து பாருங்கள், கிட்டத்தட்ட நார்மல் டயர் மாதிரி ஒரு 4-5 மடங்கு இருக்கும் வித்து. ஸோ எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் க்ரிப்பாக ஸ்னோவில் வந்து போக முடியும். நம்ம இந்த வேலை தான் போகிறோம். அதோ அந்த பஸ் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு பாருங்கள். அவங்க வந்து இறக்கிட்டு அடுத்த பசஞ்சர்ஸ் வந்து கூப்பிட்டு போவாங்க. இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி போகிறோம். இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டூரிஸ்ட் பஸ் மாதிரி தான் உள்ளே இருக்கும். பட் ரொம்ப அழுக்காக இருந்தது. மேபி உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனாலே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து விண்டோஸ் பெருசாக கிளாஸஸில் இருக்கும் இல்லையா டூரிஸ்ட் பஸ்ஸில், இது அது மட்டும் இல்லாமல் சீலிங்கில் கூட வந்து கிளாஸில் வச்சுருந்தாங்க. இதை பார்க்கையில் நம்ம காதலன் படத்தில் பிரபுதேவா ஏறி டான்ஸ் ஆடுவார், அந்த பஸ் தான், கிளாஸ் பஸ் தான் ஞாபகம் வந்தது. பட் இதனால் கிளாஸ் பஸ் கிடையாது. பட் சீலிங்லேயும் கொஞ்சம் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பட் சீலிங்கில் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஸ்னோ கீழே தான் இருக்க போகுது. பட் ஓகே, நல்லா தான் இருந்தது பஸ் ஆக்சுவலாக. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அதை என்ன சொல்லுவாங்க, மைன்குள்ளெல்லாம் போனால் எப்படி இருக்கும், குவாரி சொல்லுவோமே நம்ம ஊரில், கிட்டத்தட்ட இதுவும் குவாரி மாதிரி தான், வேணால் ஸ்னோ குவாரின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக கிளேசியர் கிட்ட வந்தாச்சு. நீங்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை வந்து நான் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் சேஞ்சஸ் இருந்ததுங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்ததுன்னா, பிளானிங்கே நம்ம எந்த பஸ்லனாலும் வந்து இறங்கிக்கலாம். அடுத்து லாஸ்ட் பஸ் இருக்கிற வரைக்கும் எந்த பஸ் அவைலபிளாக இருக்கோ அதில் ஏறி நீங்கள் ரிட்டர்ன் வந்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி டைம் இவ்வளோ நேரம் தான் நீங்கள் இங்கே இருக்கணுங்கிற ஸ்கெடியூல்லாம் இல்லை. மேபி இது எங்களோட லாஸ்ட் ஸ்கெடியூலுங்கிறதுனாலே என்னவோ தெரில, 1/2 அன் ஹவர் தான் இருக்கணும்ட்டாங்க. அதே மாதிரி இதே பஸ்ஸில் வந்து திரும்ப ஏற சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் பஸ்ஸெல்லாம் மாறி ஏற முடியாது. 1/2 அன் ஹவர் 30 மினிட்ஸ் இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம நெக்ஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் 2 தடவை வரும்போதுமே வந்து எவ்வளோ மணி நேரம்னாலும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சுற்றி பார்க்குற மலை எல்லாத்துலேயுமே வின்டரில் வந்து ஸ்னோ இருக்கும். அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஐ மீன் வந்து ஸ்கீயிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டியூபிங், இதெல்லாம் நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து பீக் சம்மர்லேயே வந்து இந்த கிளேசியர் உருகாமல் அப்படியே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ மேலெலாம் இன்ஃபேக்ட் நம்ம நடக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்டோராக இருக்கிற ஸ்னோவில் நம்மளால் நடக்கவே முடியாது. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஃப்ரீஸாக இருக்கும்போது வழுக்கும் தெரியுமா அந்த ஐஸு, அந்த மாதிரி தான் இதோட கீழே இருக்கும்.
நம்ம வந்து நடந்து போகணுங்கிறதுக்காக அதெல்லாம் ஒரு மாதிரி கொத்தி கொத்தி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த இடத்துல நடக்கவே முடியாது. அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வாக் பண்ணி போக முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து மேலே ஏறி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம் ப்ராப்பராக ஷூஸ் கியர்லாம் போட்டு. பட் ஆனால் இட்ஸ் நாட் அட்வைசபிள். நமக்கு வந்து இட்ஸ் நாட் அலோடு. இங்கே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே நீங்கள் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த எண்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். இங்கே போய் நம்ம நின்று நடந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் தண்ணி உருகியும் ஓடும். நம்ம வர்ற வழியில் நிறைய ரிவர் பார்த்தோம் தெரியுமா, ப்ளூ கலர் க்ரீன் கலர்லாம், அதில் நிறைய வாட்டர் இங்கேருந்து உருகி போகிறதும் கூட தான். ஸோ நீங்கள் சைடில் அதையும் பார்க்கலாம். அவ்வளோ கிளியராக இருக்கும் இந்த வாட்டர். பட் நம்ம மிதிச்சது கிளியராக இருக்காது. மேலேருந்து உருகி வருதுன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஹியூமன்ஸ்லாம் இருக்க மாட்டோம் இல்லையா. அது ரொம்ப சுத்தமான தண்ணி. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நினைக்கிறேன் குடிச்சலாம் வேறு பார்த்தோம். ஒன்றும் செய்யலை. பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஆக்சுவலி இட்ஸ் நாட் குட். எனக்கோ வேறு ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரடிலாம் வந்து தண்ணி குடிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நாட் அட்வைசபிள். பட் we tried actually only once. வந்த புதுசில் எக்ஸைட்மெண்ட்டில் ட்ரை பண்ணோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா கீழே எவ்வளோ கிளியராக. இங்கெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் வழுக்குச்சு. எங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்னோவியாக இருக்கோ அங்கெல்லாம் நடந்தோம். எங்கெல்லாம் ஐஸாக இருந்ததோ அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கிற மாதிரி இருந்தது. இதோட கலர் பார்க்குறதுக்கே உள்ளே என்ன டெப்த் இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. இது கலர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இது வந்து உருகி கடைசியாக எட்ஜில் நிற்கிறது. இன்னும் மேலே போக 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 ஃபுல்லாகவே கிளேசியர் தான். பட் நம்மளால் போகவே முடியாது, போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கிளேசியரில் இறங்கணுன்னு எல்லாரோட முகமும் ரொம்ப பிரகாசமாகிடுச்சு. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹாப்பினஸ். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நானும் இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். கேல்கரியில் இருக்கிறச்ச ஸ்னோ பெய்யும் போது நம்ம ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் லைட்டான சன்லைட் பட்டால் கூட அந்த ஸ்னோவில் அந்த ஒயிட்டில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணெல்லாம் கூசும். ஸோ அதே ஃபீல் தான் இங்கே கொடுத்துச்சு. இந்த ஒயிட்னாலேயும் நோவோ தெரியல, சுற்றி ஒயிட்டாக இருக்கிறதுனாலையும் நோவோ தெரியல. எல்லாரோட முகமும் ரொம்ப பிரகாசமாக ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க அந்த ஸ்னோ மாதிரி. இப்போ நான் அந்த எட்ஜுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் டிஃபர் பண்ணுறதுக்காகவோ என்னவோ தெரியல, அங்கே வந்து சும்மா இந்த வாய்க்கால் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி ஓடும் இல்லையா, அந்த மாதிரி. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அந்த மேலே எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு. ஆனால் தண்ணி உருகி இப்படி இருக்குது. மேபி கீழே மண்ணெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மழையிலேருந்து தானே எல்லாம் உருகி வந்து டெபாசிட் ஆகி நிற்கிது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. இது வந்து நம்ம நிற்கிறதுக்காக இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து போகிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் மேலே உள்ளது தான் ஆக்சுவல் ரியல் கிளேசியர். அங்கே நம்ம நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எங்கே வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும், எங்கே உள்ளே போவோன்னு தெரியாது. நீங்கள் நிறையா இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்துட்டு, இந்த ஃப்ரோசன்லாம் ஒரு மூவி வந்தது, அதெல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்னோவும் சரி, இந்த மாதிரியான கிளேசியர்ஸும் சரிங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ, இதில் ஆபத்து அதை விட ஜாஸ்தியே இருக்குது. நான் வந்து பெருசாக ஸ்கீயிங் போகிறதுலாம் கூட சொல்லலை. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு -20 அந்த மாதிரி இதில் நீங்கள் ஒரு க்ளவுஸ் போடாமல் போட்டிங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்னோ பைட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் என்ன ஆகிடும்னா அப்படியே அந்த கையை வந்து ஃப்ரீஸ் ஆகி அந்த பிளட் வெசல்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணி கட் பண்ணியே எடுக்கிற அளவுக்குலாம் வந்திருக்கு. சில பேர் நீங்கள் வீடியோஸ்லாம் செக் பண்ணால் தெரியும், விளையாட்டாக வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீசிங் இருக்கும். ஐ மீன் மைனஸில் இருக்கும். போயிட்டு இந்த போஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு வாய் வைக்கிறது, உதட்ட வைக்கிறது. பிகாஸ் அது அந்த ஸ்னோவில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆர்கன்ஸ் இல்லை, அந்த மாதிரி அந்த நாக்கை வெட்டி எடுத்தது, கையை வெட்டி எடுத்தது, அதுக்கப்புறம் அந்த ஸ்னோ பைட் ஆகி விரலை வெட்டி எடுத்தது, இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ விளையாட்டாக நான் வந்து பார்த்தது மட்டும் கிடையாது. நான் வந்து சும்மா வந்த புதுசில் வந்து we tried, ஓகே எந்த அளவுக்கு நம்மளால் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ won't believe it. நீங்கள் வந்து ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து மாஸ்க்லாம் போட்டு கண்ணு மட்டும் தான் தெரியும். பட் இருந்தால் கூட அந்த கண்ணுக்கு இடையில உள்ள அந்த மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரெட்டிஷாக பிளட் வெசல்ஸ்லாம் தெரிகிற அளவுக்கு ஆகிடும். அவ்வளோ வந்து பெயினாக இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 100 கத்தியை வச்சு அந்த இடத்துல குத்துனா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு பெயினாக இருக்கும். இதை விட பியூட்டி என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்னோவில் வெளியில் போக வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, பட் வெளியில் ஹெவி ஸ்னோவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தண்ணியெல்லாம் திறந்து ஏதாவது வெசல் வாஷ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா கையில் ஏதாவது கட்டானா கூட உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நம்மள அறியாமையே நம்மளோட கை வந்து மரத்து போயிடும். நீங்கள் அதில் வந்து கட் ஆகிடுச்சுங்கிறதே லேட்டரான் தான் நீங்கள் ரியலைஸே பண்ணுவீங்க. ஒருவேளை அதில் பிளட்டை பார்த்தாலோ இல்லை லேட்டரான் ஏதாவது கட்டு இருக்கான்னு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகும். அந்த அளவுக்குலாம் வந்து இங்கே வந்து ஏன்னா டேப்லேருந்து வரும்போதே தண்ணி வந்து சில்லுன்னு வரும். ஒருவேளை ஹாட் வாட்டர் திருப்பணுன்னா கூட இட் வில் டேக் டைம்.
அந்த ஹாட் வாட்டர் வரதுக்கு. நம்ம அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுறோம், கையை விட்றோம் அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே குண்டூசி வச்சு குத்துன மாதிரி இருக்கும். நான் வந்து -10 -15லாம் நடந்து ரேயாவை போய் ஸ்கூல்லலாம் விட்டுட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். 2-3 தடவை வாரி விட்டுலாம் விழுந்திருக்கேன். எனக்கு அப்போ தோன்றது என்னென்னா, சரி நம்ம வாரி விழுறோம், விழுகிறோம், எந்திரிக்கிறோம், ஓகே, பட் வயசானவங்கனா விழுந்தா யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் வாஷ்ரூமில் எப்போயாவது போய் விழுகிறதுக்கு எந்திரிக்க முடியாமல் கிடக்குறாங்க. இந்த ஸ்னோலெல்லாம் வயசானவங்க கூட்டுறது ரொம்பவே கஷ்டம். தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இங்கே நாங்கள் கிளேசியர்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் போனோம். வீடியோ லென்த் இப்போயே 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்துருச்சுங்க. ஸோ அதனால் நான் அதை தனியாக செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.